என் தம்பி வருவான், தம்பி வருவான், நம்பியிருங்கள் தோழர்களே. தடைகள் யாவும் உடைந்து போகும் தருணம் இதுதான் தோழர்களே. ஒரு புலியின் உருமல் கேட்கிறது, அது போருக்கு ஆயத்தம் ஆகிறது. இப்போது ஐக்கிய நாடுகள் அமைப்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் பான் கி மூன் போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பாளி யார் என்பது பற்றி தனக்கு அறிவுரை கூறுவதற்காக அமைத்த 3 வல்லுநர் கொண்ட குழு இதே செய்தியை பதிவு செய்திருக்கிறது. எண்ணிக்கையை குறைத்து காட்டியது பற்றி, இப்படி குறைத்து காட்டியதனுடைய நோக்கத்தை பற்றி தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். 70,000 மக்கள் அல்ல, 70,000 குடும்பங்கள் என்று அந்த நேரத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரசு ஆட்சியராக, அதாவது அரசு முகவராக செயல்பட்டவர் வெளிப்படையாக அறிவித்தார். எதற்கென்றால், இவ்வளவு அரிசி தேவை, இவ்வளவு உணவு தேவை என்று அரசுக்கு அறிக்கை அளித்தார். அதற்காக அவரை அந்த அரசு பதவி நீக்கம் செய்தது. 70,000 குடும்பம் அல்ல, வெறும் 70,000 தனி மனிதர்கள் தான் என்று அந்த அரசு கணக்கு கொடுத்தது. புதுக்குடியிருப்பு மருத்துவமனையின் மீது கொத்துக்குண்டுகள் வீசப்பட்ட போது, ஆம் நாங்கள் வீசினோம், வீசினால் என்ன, அந்த மருத்துவமனையில் மக்கள் யாரும் இல்லை, வெறும் போராளிகள் தான், அது படை இலக்கு தான் என்று கோத்தபய ராஜபக்சே வெளிப்படையாக கொக்கரித்தார். அதை ஐநா அறிக்கை இன்று மேற்கோளாக காட்டி, எப்படி இது ஒரு திட்டமிட்ட படுகொலை, எப்படி இவர்கள் மக்களை அமைதி வளையங்கள், போர் மறுப்பு வளையங்களுக்குள் வாருங்கள் என்று அழைத்து அங்கே வைத்து அவர்களை கொத்தனி குண்டுகளால், பீரங்கிகளை கொண்டு, பல்குழல் பீரங்கிகளை கொண்டு, வான் குண்டு வீச்சை கொண்டு அழித்தது என்ற செய்தியை சான்றுகளோடு ஐநா அறிக்கை இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. இதே போர்க்குற்றங்கள் என்ற குற்றச்சாட்டு உண்மை என்பதையும், மனிதகுலத்துக்கு விரோதமான குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதையும் இதற்கு முன்பே டப்ளினில் நிரந்தர தீர்ப்பாயம் அறிவித்தது உங்களுக்கு நினைவிருக்கும். உரிய சாட்சியங்களை கொண்டு அறிவித்தது. இப்போது ஐநா வல்லுநர் குழு இதை அறிவித்திருக்கிறது. இது அறிவித்திருப்பது மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் அமைப்பு இந்த போர் நடந்த போது வேண்டுமென்றே சில செய்திகளை மறைத்தது என்று அறிக்கை எழுதுகிறது. திட்டமிட்டே அவர்கள் சில செய்திகளை மறைத்தார்கள். இதையும் ஆதாரத்தோடு இந்த குழு எழுதுகிறது. ஐநா தன் கடமையை செய்ய தவறியது என்று எழுதுகிறது. போர் முடிந்ததற்கு பிறகும் நவநீதம் பிள்ளையினுடைய முயற்சியினால் ஐநா மனித உரிமை மன்றம் கூடுகிறது. இப்போது இந்த ஐநா வல்லுநர் குழு சொல்லுகிறதே, இது குறித்து சர்வதேச விசாரணை ஆணையத்தை ஏற்படுத்த வேண்டும், நூரெம்பெர்க் பாணியிலான ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தி விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறதே. இதை போர் முடிந்த போதே சொன்னவர் மனித உரிமை மன்றத்தினுடைய தலைவர், தமிழர் வழியிலே வந்த தென்னாப்பிரிக்கர் நவநீதம் பிள்ளை. ஆனால் அதே மனித உரிமை மன்றத்தில் அதனுடைய முதல் கூட்டத்தில், இதற்காக நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் முதலில் எழுந்து பேசியவர் இந்திய அரசினுடைய பிரதிநிதி கோபிநாதன் அச்சங்குளங்கரை. அந்த குளங்கரை சொன்னது, ராஜபக்சேயை பயங்கரவாதிகளுக்கு எதிராக அவர் ஈட்டியிருக்கிற வெற்றிக்காக பாராட்ட வேண்டுமே தவிர குறை சொல்லக்கூடாது. இந்த சிறப்பு கூட்டம் எந்த வகையிலும் தேவையற்றது. மனித உரிமை மன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தில் இலங்கை அரசை ஆதரிக்க வேண்டாம் என்று மன்றாடி கேட்டு தமிழக முதலமைச்சர் கருணாநிதி கடிதம் எழுதிய மறுநாள் தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இந்தியா இலங்கையை பாராட்ட வேண்டும், ராஜபக்சேயை பாராட்ட வேண்டும் என்று கூறியது. போர்க்குற்றங்கள் பற்றி இலங்கை தனக்குத்தானே விசாரிக்க வேண்டும், அது யார் செய்த போர்க்குற்றங்களாயினும் விசாரிக்க வேண்டும் என்று கூறுகிற தீர்மானத்தை கூட அன்றைக்கு இந்தியாவும் ருஷ்யாவும் சைனாவும் மற்ற நாடுகளும் சேர்ந்து தோற்கடித்தன. இலங்கைக்கு உதவ வேண்டும் என்ற தீர்மானம் தான் இயற்றப்பட்டது. இதையெல்லாம் நான் எடுத்துக்காட்டுவதற்கு காரணம் நண்பர்களே, ஐநா குழு அறிக்கை நாம் தெரியாத எதையும் புதிதாக சொல்லிவிடவில்லை. ஆனால் இங்கே ஒரு வல்லுநர் குழு சொல்லுகிறார், மறுக்க முடியாத சான்றுகளை திரட்டி சொல்லுகிறார், அசைக்க முடியாத ஆதாரங்களோடு சொல்லுகிறார். ஆனால் இதற்கு பிறகு என்ன? இப்போது உலகில் மனித உரிமை ஆர்வலர்கள், ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்டவர்கள், மனிதநேய பற்றாளர்கள் இந்த அறிக்கையின் அடிப்படையிலே கோருகிறார்கள், இதற்கு ஒரு பதில் சொல்லியாக வேண்டும். தன்னுடைய குடிமக்கள் என்று யார் மீது இறைமையும் அரசுரிமையும் கோருகிறதோ ஒரு அரசு,
அந்த குடிமக்களை ஆயிரக்கணக்கானவர்களை ஒரே அடியாக திரட்டி அவர்களை ஒரு அமைதி வளையம் என்று அறிவித்து இந்த பகுதிக்கு வாருங்கள், உங்களுக்கு தொல்லை இருக்காது என்று சொல்லி அந்த இடத்திலே வைத்து திட்டமிட்டு எரிகணை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசு. அவர்களுக்கு கிடைக்க இருந்த மருந்து உணவுப் பொருட்களை போக விடாமல் தடுத்திருக்கிறது. அவர்களுக்கு மருத்துவர்களை கூட மருத்துவம் செய்ய விடாமல் தடுத்திருக்கிறது. அவர்களுக்கு உதவக்கூடிய ஐநா நிறுவனங்களை, சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தை தடுத்து விரட்டி இருக்கிறது. ஐநா மன்ற அலுவலகம் இருக்கிற இடத்தில், சர்வதேச செஞ்சிலுவை சங்க கப்பல் இருக்கிற இடத்தில் வேண்டுமென்றே குண்டு போட்டு அவர்களை அச்சுறுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் ஐநா அறிக்கை சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அரசின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான குற்றவியல் புலனாய்வு நடத்தப்பட வேண்டும். இந்த குற்றவியல் புலனாய்வை நடத்துவதற்கான அதிகாரம் ஐநா பாதுகாப்பு மன்றத்திற்கு தான் இருக்கிறது. பாதுகாப்பு மன்றம் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளை கொண்டிருக்கிற அந்த பாதுகாப்பு மன்றம், எந்த பாதுகாப்பு மன்றத்தில் தன்னையும் நிரந்தர உறுப்பினராக்கி கொள்ள வேண்டும் என்று இந்திய வல்லாதிக்கம் துடிக்கிறதோ அந்த ஐநா பாதுகாப்பு மன்றம், அந்த பாதுகாப்பு மன்றம் அந்த மன்றத்தின் சார்பிலே செயல்படுகிற வழக்கு தொடுனர் பிராசிக்யூட்டருக்கு ஆணையிட்டு அந்த பிராசிக்யூட்டர் தான் இதை செய்ய வேண்டும். கொசாவாவிலும் மாண்டினெக்ரோவியாவிலும் குரேஷியாவிலும் இனப்படுகொலையில் ஈடுபட்ட செர்பிய அதிபர் ஸ்லோபடான் மிலோசெவிக்கு எதிராக இதே பாதுகாப்பு மன்றம் ஆணையிட்டுத்தான் அதனுடைய வழக்கு தொடுனர் விசாரித்தார். சிலேயில் பினோஷே மீது இதே போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு அவர் விசாரித்தார். கொசோவாவில் இதே போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக செர்பிய அதிபர் மீது விசாரணை அறிவிக்கப்பட்டது. அந்த பாதுகாப்பு மன்றத்தில் இது எப்படி அந்த கட்டத்தை தாண்டும், எப்படி அந்த படியை கடக்கும்? அங்கே இருக்கிற 5 உறுப்பினர் நாடுகள், அந்த 5 உறுப்பினர் நாடுகளில் ஒரே நிரந்தர உறுப்பினர் நாடுகள் 5இல் 1 தடுத்தாலும் இது நடக்காது. ஏற்கனவே ரஷ்யா இதிலே துடிதுடித்து இருக்கிறது. ஏனென்றால் இந்த தீர்மானத்தை அனுமதித்து விடுமானால், இதன் மீது வழக்கு தொடர அனுமதித்து விடுமானால் அந்த நாடு தன்னுடைய எல்லைக்குட்பட்ட தேசிய இடங்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிற அடக்குமுறை பற்றி இதே விசாரணை வரும். சைனா திபேத்திய மக்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கிற சீனம் அது இதை அனுமதிக்காது. வேறு பல நாடுகள் அங்கே இருக்கின்றன, யாரும் இதற்கு அனுமதிக்க முன்வர மாட்டார்கள். பிறகு எப்படி இது போய் சேரும்? ஒரு உண்மை நமக்கு புலப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்பது யுனைடெட் நேஷன்ஸ், தேசங்களின் ஒன்றியம் எனப்படுகிற அந்த அமைப்பு பழைய உலக ஒழுங்கை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அங்கே நாடுகளுக்கிடையே சமத்துவம் இல்லை. வல்லாதிக்க தேசங்களுக்கான வலிமை அங்கே அதிகம். சர்வதேச பண நிதியத்தில் எப்படி அதிக முதலீடு போடுகிற நாடுகளின் அதிக வாக்குகள், அதிக வாக்கு வலிமை மதிப்பு உண்டோ அதுபோலதான் ஐநாவிலேயும் வல்லரசுகளுக்கு தனி மதிப்பு உண்டு, தனி. எனவேதான் நாடு கடந்த தமிழீழ அரசினுடைய தலைமை அமைச்சர் உத்தரகுமாரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார், ஐநா குழுவின் அறிக்கையும் இதன் மீதான மேல் நடவடிக்கையும் போர்க்குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் அமைப்பு தொடர்பான புதிய பார்வையை ஏற்படுத்த வேண்டும். இந்த பழைய உலக ஒழுங்கினிடத்தில் புதிய உலக ஒழுங்கு வர வேண்டும். எல்லா தேசங்களும் சமத்துவம் என்ற நிலை வர வேண்டும். தேசிய இனச்சிக்கலுக்கான தீர்வு குறித்து சொல்லுகிற பொழுது மாமேதை லெனின் சொன்னார், 3 கொள்கைகளின் அடிப்படையில் தீர்வு காண வேண்டும். ஒன்று, அனைத்து தேசிய இனங்களுக்குமான சுயநிர்ணய உரிமை. இதன் அடிப்படையிலே தான் நாம் ஈழத்தின் தன் தீர்வு உரிமையை, சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்துகிறோம். தமிழகத்தினுடைய உரிமையை, காஷ்மீரினுடைய உரிமையை வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்ல, 2, உலகின் அனைத்து தேசங்களுக்கு இடையிலும் சமத்துவம் வேண்டும். தேசிய இனச்சிக்கலுக்கு லெனின் குறிப்பிட்ட தீர்வின் இந்த 2வது கூறு அதிக கவனத்தை ஈர்க்கவில்லை. 3வது, அனைத்து தேசங்களின் உழைக்கும் மக்களின் ஒற்றுமை, ஆளும் அரசுகளின் ஒற்றுமை அல்ல. இந்த தேசங்களின் சமத்துவம் மீறப்படுகிறது. மீறுவதற்கான அமைப்பாக ஐநா இருக்கிறது. இந்த உலக ஒழுங்கிற்குட்பட்டே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, படுகொலையான இனங்களுக்கு முழு நீதி கிடைத்து விடாது. எல்லா வல்லரசுகளும் சேர்ந்து ஒப்புக்கொண்டால் தான் முடியும்.
அப்படி ஒரு நெருக்குதலை நாம் உருவாக்குவோம். விடுதலை இயக்கங்கள் தமது விடுதலைக்காக போராடுகிற பொழுதே புதிய உலக ஒழுங்கிற்காக போராட வேண்டிய தேவையை முள்ளிவாய்க்கால் படுகொலையும் அதன் மீதான ஐநா விசாரணை அறிக்கையும் நமக்கு உணர்த்துகின்றன. தமிழர்களாகிய நாம் மற்றவர்களை எல்லாம் நாம் அணிதிரட்ட வேண்டும், இந்தியாவிலே ஆதரவு திரட்ட வேண்டும், உலகெங்கும் ஆதரவு திரட்ட வேண்டும், எல்லாம் உண்மை. அமெரிக்க தமிழர் அரசியல் செயலவையில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பவர் ஒரு யூத பெண்மணி எலின் சாண்டர்ஸ். அவர் சொல்லுகிறார், என்னுடைய உறவினர்கள் எத்தனையோ பேரை நாஜிகள் படுகொலை செய்தார்கள். இனப்படுகொலையினுடைய துயரம் எத்தகையது என்பது எனக்கு தெரியும். என்னுடைய தமிழீழ மக்கள் ஆழி பேரழையின் போது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நான் அந்த நாட்டிற்கு சென்று பணியாற்றினேன். என்னோடு கைகோத்து பணியாற்றிய என் தோழர்களை நான் இழந்திருக்கிறேன், என் நண்பர்களை நான் இழந்திருக்கிறேன், என் குடும்பத்தினரை இழந்த துயரத்தை நான் முள்ளிவாய்க்காலிலே அடைந்திருக்கிறேன். அதற்காக நான் அழுது கொண்டு ஓய்ந்திருக்க போவதில்லை. அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்க வேண்டும், அதற்காக நான் உழைக்கிறேன். நண்பர்களே, நாம் அடுத்த முறை சந்திப்போம், தமிழீழத்தில் சந்திப்போம் என்று எலினா சாண்டர்ஸ் முழங்குகிறார். சிகாகோ பல்கலைக்கழகத்தில் மனித உரிமை துறை பேராசிரியராக இருக்கிற பிரான்சிஸ் பாயில் சொல்லுகிறார், இந்த இனப்படுகொலைக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது. இப்போதாவது உலகம் அதை புரிந்து கொள்ளட்டும். ஐநா அறிக்கை கொடுத்து விட்டது. சிங்கள அரசியல் ராணுவ தலைமை போர்க்குற்றம் புரிந்திருக்கிறது என்று அறிக்கை கொடுத்து விட்டது. போர்க்குற்றம் புரிந்தவர்கள் கூண்டில் ஏற்றப்பட வேண்டும் என்பது நீதி. இல்லை, முடியாது என்று மறுக்கிறார்கள். அது இறையாண்மையுள்ள அரசு, அங்கே யார் என்ன செய்ய முடியும்? அப்படியானால் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், தமிழ் ஈழ மக்கள் அவர்கள் தங்களை பாதுகாப்பாக தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு, அவர்களது உரிமை வாழ்வு கிடக்கட்டும், உயிர் வாழ்வுக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு இனி ஒரு வழிதான் இருக்கிறது. அது என்ன? அவர்கள் தங்களுக்கான தனி அரசை உருவாக்கிக் கொள்வதுதான். இலங்கையிடமிருந்து ஸ்ரீலங்காவிடமிருந்து துண்டித்துக் கொண்டு தங்கள் தனி அரசை அமைத்துக் கொள்வதுதான். சொல்லுகிறவர் தமிழர் அல்ல, பிரான்சிஸ் பாயில் என்கிற அந்த அமெரிக்க அறிஞர் சொல்லுகிறார். இந்த கொள்கைக்கு, இந்த கோரிக்கைக்கு உலகின் பல்வேறு இனத்தவர்கள் ஆதரவு பெருகி வருகிறது. தெற்கு சூடானில் ஈழம் போன்ற நிலை. ஒரு வகையிலே பார்த்தால் ஈழத்தை காட்டிலும் பெரிய துயரம். ஏனென்றால் அங்கிருந்து புலம்பெயர்ந்தார்கள். ஈழத்திலே இருந்து 10 லட்சம் தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள். 4 அல்லது 5 நாடு விட்டு போனார்கள். ஆனால் தெற்கு சூடானில் இருந்து மக்களில் பெரும்பாலானவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். எப்படி பாலத்தீனர்கள் பாலத்தீன மண்ணிலே இருந்து 48 வெளியேற்றப்பட்டார்களோ, தாயகம் விட்டு விலகிச் செல்ல நேர்ந்ததோ, அதே போல அங்கே வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றிலே உறுதியாக இருந்தார்கள். எந்த நாட்டில் நான் வாழ்ந்தாலும் என் தாய் நாடு தெற்கு சூடான் தான் என்பதில் அழுத்தமாக இருந்தார்கள். அவர் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவு, அல் பஷீருக்கு, சூடான் அதிபருக்கு வந்த நெருக்குதலுடைய விளைவு, அவன் தெற்கு சூடான் விடுதலை இயக்கத்தோடு உடன்பாடு செய்ய வேண்டிய கட்டாயம். முதலிலே போர் நிறுத்தம், பிறகு உடன்பாடு, பிறகு இடைக்கால தன்னாட்சி. இதோ அது ஒரு தனி நாடாக மலரப் போகிறது. அந்த மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இதை தவிர வேறு வழி இல்லை என்பதை ஐநாவும் உலகமும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. இப்போது நமக்கு ஒரு வழி கிடைக்கிறது. நமக்கு எதிர்வகை ஆசான் நம்முடைய எதிரி, பகைவன். தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்கு போராடுகிறோம். தமிழ் தேசியம் என்ற கருத்தை நாங்கள் பேசி எழுதி கொண்டு சென்றதை காட்டிலும் முல்லை பெரியாரை மறுத்த அச்சுதானந்தனும் காவிரியை மறித்த கர்நாடகத்தானும் அதிகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்கள் நம் எதிர்வகை ஆசான்கள். அங்கே எங்களுடைய மக்கள் தமிழ் தேசியத்தை எங்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை காட்டிலும் பெட்ரோல் குண்டுகளை வீசிய சிங்கள வான்படையிலிருந்து கற்றுக்கொண்டது அதிகம் என்றார் பிரபாகரன். பகைவனின் ஒடுக்குமுறை அவர்களுக்கு பாடசாலை ஆயிற்று. தமிழ் தேசியத்தின் தேவையை அவர்கள் அந்த அடக்குமுறையில் இருந்து கற்றுக்கொண்டார்கள்.